சொல்லுங்கம்மா. அதான் தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, வீடு ஏன் இவ்வளவு அலங்கோலமா கிடக்க? எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் குப்பையில போடு. ஒரு அரிசி, ஒரு பூ எதுவுமே இருக்க கூடாது. சுத்தமா வீட்டை கிளீன் பண்ணி மாப் போட்டுருக்கணும். புரியுதா? உடனே பண்ணு. ஏன்பா தம்பி, இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பழைய மாதிரி போட்டோவை ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிடு. அடுத்த வருஷம் தேதி எப்போ எடுத்துக்கலாம். ஏய், நிலை என்ன ஒரு பொண்ணு, தர்ப்பணம் முடிஞ்ச ஈரம் கூட காயல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுற? என் அக்கா போட்டோ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் பிருந்தா, பிரச்சனை தான். நீயும் தான் இருக்க, உன் புருஷனும் தான் இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருந்துமே 2 பேராலுமே சேர்ந்து வாழ துப்பு இல்ல. ஆனா நான் அப்படி கிடையாது. என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு அடி அவர் பக்கத்துல போனேனா அவரு 10 அடி தள்ளி போறாரு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய போட்டோவை ஹால்ல வச்சிருந்தீங்கன்னா அத பார்த்து அவருக்கு திரும்பவும் அக்கா ஞாபகம் வரும்ல. இறந்தவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா உயிரோட இருக்கனே நானு. என் கூட அவர் எப்ப வாழ்றது? என்னடிச்சு, என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் தான் பேசி ஆகணும். இங்க பாருங்க, இதனால வேற யாரும் தலையிடக்கூடாது. ஏங்க ஏங்க இப்படி மத்தவங்க மனசை நோக்கடிக்கிறீங்க? உங்க வீட்டுல இறந்தவங்களோட போட்டோ இருந்தா இப்படிதான் உதாசனப்படுத்துவீங்களா? தோ மாமியார் போட்டோ ஹால்ல தான் மாட்டிருக்கு. அத நான் என்ன கேட்டு சொன்னா? இல்ல இல்ல, அத மாட்டி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உன் அக்கா போட்டோ மாட்டி இருக்கிறதுனால என் வாழ்க்கைய எங்க கேள்விக்குறியா இருக்கு. என் புருஷனே ஒண்ணுமே சொல்லல, நீ என்ன பாய பேசாம போயிடு. என்னப்பா கத்தி பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்துட்டு போய் போடு. ஒரு வேலை உனக்கு 10 தடவை சொல்லணுமா? எங்க அண்ணி போட்டோ மேல இந்த வீட்டுல யாராவது கை வச்சீங்க, கை இருக்காது. ஏங்க தைரியம் இருந்தா கை வைங்க பாப்போம், வைங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்களை ராகவன் கூட வாழக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல, ஆனா அது அதுக்குன்னு ஒரு அவகாசம் இருக்கு. உங்க கூட வாழணுங்கிறதுக்காக ராகவன் மொத்தமா அண்ணிய தலைமுழுகணும்னு அவசியமே இல்லை. அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்பு. அப்பா, இப்போ நீங்க குடிக்கிறதே இல்லையாப்பா? நீங்க இப்படியே இருங்கப்பா, இப்பதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் உங்க பக்கத்துல வர்றதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா? இனிமே அப்பா உனக்கு பிடிக்காத எதையும் பண்ண மாட்டேன். அப்ப டெய்லி காலையில என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? ஹோம்வொர்க் சொல்லி தருவீங்களா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கெல்லாம் அப்ப நீங்களும் வரீங்களாப்பா? கண்டிப்பா வரேன். ஹை ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா எங்க, உங்க அப்பாவை பார்க்கவே முடியலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? இனிமே நான் உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. அப்புறம் கனிப்பாப்பா, உனக்கு வேற என்ன வேணும்? பாப்பா, உனக்கு பிடிச்ச எதையாவது கேளு, அப்பா வாங்கி தரேன். எனக்கு ஒன்னும் வேண்டாம்பா. இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணது அம்மாவையும் உங்களையும் தான். அம்மா வரமாட்டாங்க, இப்ப நீங்க என் கூட நல்லா பேசுறீங்கல்ல, இதுவே போதும்ப்பா எனக்கு. ஆமா, நீ ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிறியா? உன் வீராட்சி சொன்னாங்க. நான் படிப்பேன்பா, ஆனா எனக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸ்ல தான்ப்பா இன்ட்ரெஸ்ட். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம்ப்பா, நான் எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிடுவேன்.
என் புஜ்ஜு. என்னப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல? டேய் மாறா, ம்? கனியையும் ராகவனையும் இப்படி பாத்திர மாட்டோமான்னு எத்தனை வருஷம் தவம் கிடந்தோடா. ம். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வள்ளிக்கு கொடுத்து வைக்கலையடா. அவ்வளவுதானே, ஆ? வீடியோ எடுத்து காட்டிடுவோம். ஆ, ஆ, ஆ. கனிய வச்சு ராகவனை என் பக்கம் திருப்பலான்னு பார்த்தா கனியே அவங்க அப்பாவை மொத்தமா அவ பக்கம் திருப்புறாளே. இத்தனை நாளா தான் புள்ளைய விட்டு விலகி விலகி ஓடின ராகவன் இப்போ தான் புள்ள கூடவே இருந்தா, தான் புள்ளைக்கு எல்லாமாவும் இருந்தா, அந்த கண்மணியோட இடத்த அந்த கனி ஈஸியா புடிச்சிருவாளே. தான் பொண்டாட்டியோட மறு உருவமா கனிய பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பார்த்தா அப்போ எனக்கு என்ன வேலை இருக்கா? இல்ல, இது நடக்க கூடாது. முதல்ல அதை சரி பண்ணணும். என்ன பண்ணலாம்?